நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 4 சம்மந்தமான கேள்விகள் எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரிக்கடுகம் 18 கீழ்கணக்கு நூல்களில் திரிக்கடுகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. சரியா? ஸோ அந்த டாப்பிக்கில் இதற்கு முன்னாடி ஓல்டு கொஷின்லாம் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்கள், திணைமாலை 150 பொருத்துதலில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து திரிக்கடுகம், திணைமொழி 50, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது யார் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், திரிக்கடுகம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திரிக்கடுகமா. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஈஸியாக நான் சொல்லித்தரேன். திரிக்கடுகம், திரி அப்படின்னா த்ரீ மூவி படம் இருக்குது, தனுஷ் மூவி இருக்குது. சரி, அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 படம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க. 3 படம் நல்லா தானே இருக்குது. அப்போ திரிக்கடுகம் அப்படின்னா நல்லா தானே இருக்குது திரிக்கடுகம். முடிஞ்சா? அடுத்து பாருங்கள், திணைமாலை 150. சரியா? அது என்னது, யார் எழுதுனா அப்படின்னா, திணைமாலை 150ங்கன்னா கனி மேதாவியார். ஓகேவா? என்னது, கனி மேதாவியார். திணை மாலை 150 கனி மேதாவியார். ஓகேவா? 150நாலே அது மிகப்பெரியது இருக்குது. அது அந்த கீழ்கணக்கு நூல்களில் 150ன்னு வரக்கூடியது இதாக தான் இருக்கும். ஸோ அப்போ பெருசாக இருக்கா, பெரிய நம்பராக இருக்கா, அப்போ பெருசுனா கனி மேதாவியார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 150. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், திணைமொழி 50. ஓகேவா? என்னது, திணைமொழி 50. அதுக்கு யார்? கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50. அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை. எனக்கு என்னென்ன ஷார்ட்கட் தெரியுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். தெரியாதுக்கு நீங்கள் கூட ஷார்ட்கட் போட்டு இந்த மாதிரி பேர்கள் யாவச்சுங்க. ஏன் பேர்களுக்கு ஷார்ட்கட் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் அங்கே மறக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் படிக்கணும், அதிகமான பெயர்கள் ஞாபகம் வைக்கணும். ஸோ அதுக்காக ஷார்ட்கட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு மறக்கவே செய்யாது அண்ட் குழப்பம் வராது. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு பார்க்கும்போது உவே சாமிநாதர். ஓகேவா? எனது புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாத ஐயர். அடுத்து பாருங்க, மருந்து பெயர்களில் அமைந்த 2 நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளும் நாலடியாரும் மருந்து பெயரா? இல்லை, அது ரெண்டுமே அறநூல்கள். ஓகேவா? தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுவும் திருக்குறளும் நாலடியாரும். சாரி, கம்பராமாயணம், திருக்குறள். அது ஓகேவா? தமிழுக்கு கதி அப்படின்னா என்னென்னா, கம்பராமாயணம், திருக்குறள். அதாவது கா அப்படிங்கிறது கம்பராமாயணத்தையும், அடுத்து தி அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கக்கூடியது. அதான் கதி. இது ஒரு ஓல்டு கொஷின். சரியா? மாதிரி ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அப்போ 4ம் 2ம் அப்படின்னா அந்த 4ங்கிறது நாலடியாரும், 2ங்கிறது திருக்குறளையும் குறிக்கக்கூடியது தான் இந்த ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்லக்கூடிய இந்த பழமொழி. திரிக்கடுகம் ஏலாதி. இந்த திரிக்கடுகம் ஏலாதிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னா, இது 2ம் மருந்து. ஓகேவா? மருந்து பெயர்களை இது பண்ணக்கூடியதான் இந்த திரிக்கடுகம் ஏலாதி. சுக்கு, மிளகு, திப்பிலி. சரியா? இந்த மாதிரி வரக்கூடிய மருந்து பொருட்கள் அதில் இருக்கும். அகநானூறு, புகநானூறு, இது ஒன்று அகநூல்கள், ஒன்று புறநூல். இது 17 மேல்கணக்கு நூல்களில் வரும். நற்றிணை, குறுந்தொகை, இதுவும் 17 மேல்கணக்கு நூல்களில் வரக்கூடிய ஒன்று. அடுத்து பாருங்க, செரு அடுத்தோள். ஓகேவா? என்ற அடைமொழி பெற்றவர். அது தோல் தான். ஓகேவா? அதனால் அது மேலே புள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஷின் பேப்பரோடைய ஜெராக்ஸோடைய அந்த பிரிண்ட்டு. ஸோ செரு அடுத்தோள் இதுதான் அதனுடைய சரியான வாக்கியம். அதனுடைய அடைமொழி பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னா, நல்லாதனார் அப்படின்னா யார்? அவர் திரிக்கடுகத்தை எழுதியவர் தான் யார்? நல்லாதனார் பாடல் ஆசிரியர். அவரை தான் என்ன சொல்கிறாங்க? செரு அடுத்தோள் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிக்கடுகம், சிறுபஞ்ச மூலம். இந்த ஏலாதி, திரிக்கடுகம், சிறுபஞ்ச மூலம் இந்த 3மே 17 கீழ்கணக்கு நூல்கள். சரியா? ஆசாரக்கோவை 17 கீழ்கணக்கு நூல்கள் கிடையாது. அதைத்தான் இதில் கேட்டிருக்கிறாங்க. பொருத்துதல்.
திணைமாலை 150 நம்ம போய் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? திணைமாலை 150 இது வந்து அதான் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேள்வி கேட்பாங்க. அதனால தான் என்ன சொல்கிறது, பழைய கேள்வித்தாளை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? திணைமாலை 150 அப்படின்னா யாரை சொன்னேன் நான்? 150 என்னது? கனிமேதாவியார்னு சொன்னேன்னா. திரிக்கடுகம்னா யார்? நம்ம திரிப்படம் நல்லா தானே இருக்குது, நல்லாதனார். திணைமொழி 50 அப்படின்னா கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாதர். அடுத்து மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இருநூல்கள் திரும்ப திரும்ப கேட்பாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஓல்டு கொஷின் பார்க்குறது ரொம்ப நல்லது. திரிக்கடுகமும் ஏழாதியும் மருந்து பொருட்களை கொண்டது. திரிக்கடுகம் ஏழாதி. சரியா? இன்னா 40 இனியவை 40. திருக்குறள் நன்னூல் நற்றினை 400 இது எதுவுமே மருந்து பொருட்களில் வராது. சரியா? திரிக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். பாருங்கள் எவ்வளோ தடவை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்கண்ணா. இப்போ நீங்கள் ஓல்டு கொஸ்டின்லேயே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நல்லாதனார் அதே தான். திரிக்கடுகம் எழுதினது யார்? நல்லாதனார். ஏழாதி எழுதினது யார்? கனிமேதாவியார். இப்போ பார்த்தோம், திணைமாலை 150 எழுதினதும் கனிமேதாவியார் தான். ஏழாதி எழுதினதும் என்னது? கனிமேதாவியார் தான். சரியா? அடுத்து பாருங்க, நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார். ஓகேவா? அப்போ அதில் நாகம் அப்படின்னு இருக்குது, இதில் கடிகை கடி அப்படின்னு இருக்குது. அப்போ நாகம் கடிச்சிருச்சுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். 4 மணிக்கு நாகம் கடிச்சிச்சு. அப்போ நான்மணிக்கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார். ஷார்ட்கட் தான். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். ஓகேவா? சிறுபஞ்ச மூலம்னா என்ன? யார்? ஆசிரியர் யார்? காரியாசான். இப்போ வந்து ஒரு பஞ்சம் வந்துருச்சுனாலே அங்கே வந்து எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியமும் அங்கே பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே விளைவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே பஞ்சம் வந்துருச்சு. அப்போ எந்த காரியமும் நடக்காதனால அது காரியாசான். சிறுபஞ்ச மூலம். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அப்போ திரிக்கடுகம்னா என்னது? நல்லா திரிப்படம் நல்லா தானே இருக்குது, நல்லாதனார். ஏழாதி அப்படின்னா கனிமேதாவியார். திணைமாலை 150 என்னது? கனிமேதாவியார்னு தான் சொன்னேன். அதே போல் இவங்க ரெண்டு, அதாவது கனிமேதாவியாருங்கிறது கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல் எழுதியிருப்பார். ஒன்று ஏழாதி, இன்னொன்று திணைமாலை 150. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு நூல் அதில் எழுதியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், 4 மணிக்கடிகை. 4 மணிக்கு என்ன கிடச்சிருச்சு? விளம்பி நாகனார். நாகப்பாம்பு கிடச்சிருச்சு. அப்போ வந்து விளம்பி நாகனார். சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் வந்தால் என்ன இருக்கும்? காரியாசான். அதாவது காரியம் நடக்காது, காரியாசான். சரியா? திரிக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. அதாவது பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? திரிக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். பி ஆப்ஷன் பி பாருங்கள். திரிக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இது வந்து சரி. அப்போ இது வந்து தவறு இல்லை, அவங்க தவறு தான் கேட்குறாங்க. சி பாருங்கள், திரிக்கடுகம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்றாங்க. கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா? ஆமாம், கண்டிப்பாக அது கீழ்கணக்கு தான், மேல் கணக்கில் வராது. மேல் கணக்கில் 8 தொகையும் 10 பாட்டும் தான் வரும். சரியா? சுக்கு மிளகு திப்புளி. அப்போ திரிக்கடுகத்தில் 3 பொருள் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி? சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த 3 பொருட்கள் தான் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த திரி அப்படிங்கிற அந்த 3 அப்படிங்கிற இருக்குதுல ஒரு அந்த மருத்துவ பெயர்கள். சரியா? சுக்கு மிளகு திப்பிலி. அடுத்து முதல் ஆப்ஷன் பாருங்கள். திரிக்கடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதுதான் என்னது? தவறானது. திரிக்கடுகம் நூலின் ஆசிரியர் யார்? சரியா? திரிக்கடுக நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். இப்போ பல தடவை கேட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பார்க்குறது மிகவும் மிக மிக நல்லது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. திரிக்கடுகம் நல்லாதனார். சிறுபஞ்சம் மூலம் யார் சொன்னேன்? பஞ்சம் வந்தால் காரியம் நடக்காது, காரியாசான். ஏழாதி யார்? ஏழாதி எப்பயும் போல் நம்ம கனிமேதாவியார். 4 மணிக்கடிகை விளம்பி நாகனார். ஆனால் அப்படி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் நீங்கள் படிச்சுக்கங்க. ஸோ அவ்வளோதான், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி ஒரு டாபிக் வந்து ஓல்டு கொஷின் எந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். சரியா? தேங்க்யூ.